ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராய் சேனல். இன்றைக்கி நம்ம ராய் சேனலில் ஹேர் ஆயில் ரெமெடி ஒன்று பார்க்கலாங்க. இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் டெய்லி தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கொட்டாது. இந்த பொடுகு தொல்லலாம் இருக்கு இல்லையா, அதுவும் சரியாயிடும். லாங் ஹேரும் வரும். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஃபஸ்ட்டு அதில் தேவையானதெல்லாம் சொல்லிடுறேன். நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்போ அதில் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி, இது வந்து மருதாணி இலை, இதையும் ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை பூ ரெண்டையுமே எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் ஒரு 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய். இப்போ இதெல்லாம் நம்ம வெறும்னு நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியுமே நல்லா பதத்துக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஆயில் எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். கருவேப்பிலை இலை எல்லாமே, மருதாணி இலை, அப்புறம் வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கோம், நெல்லிக்காய்லாம். இப்போ இது கூட செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கிறேன், பூவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ அதுக்கு ஒரு பேக்கெட் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதை வந்து பிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணியில் இருந்துச்சுன்னா சடச்சடணும். 1 லிட்டர் கோகோனட் ஆயிலை அதில் விட்டுக்கலாம். இப்போது ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆனவுடனே நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரெமெடியில் ஹெர்பல் அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்போது போட்டுச்சுன்னா சடச்சடணும். அதனால் லைட்டாக ஹீட் ஆனவுடனே நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்மளோட ஹெர்பல் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலுன்றதுனால பொங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிறு தீரை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம போட்ட ஹெர்பல்ஸ் எல்லாம் ஆயிலில் நல்லா குக் ஆகணுங்க. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, கோகோனட் ஆயில் வந்து இந்த மாதிரி பொங்கும். நம்ம கவனமாக செய்யணும். இந்த ஆயில், இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நீங்கள் ஹேருக்கு தேய்ச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கேல்ப்லலாம் ரொம்ப நல்லது. முடி இல்லாத இடத்துல கூட முடியெல்லாம் நல்லா வந்துடும். இலை நிறைய இருக்கிறது எல்லாமே போயிடும். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலு நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக பெனிஃபிட் உண்டு. பாருங்கள், இப்போ வந்து நுரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்ட ஹெர்பல் வந்து மூலிகை எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஓவர் நைட் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட அப்படியே விட்டுடணும், டிஸ்டர்ப் பண்ணாமல். நல்லா கூல் ஆனதும் நம்ம அப்படியே வடிகட்டி ஒரு துணியிலையோ எதுலேயோ வச்சு நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நான் இதை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்து காட்டுறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு நம்ம ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ண ஆயிலை நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.